லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள். கிளிநொச்சி செல்வாநகர் கிராமத்தில் பன்றி பண்ணையில் வளர்க்கப்பட்டு அனைத்து பன்றிகளும் வைரஸ் தாக்கம் காரணமாக இறந்துவிட்டதாக பண்ணை உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார். பல லட்சங்கள் முதலீடு செய்து பன்றி பண்ணையை நடாத்தி வந்த நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் பரவி வரும் வைரஸ் நோய் தாக்கம் காரணமாக தங்கள் பண்ணையில் உள்ள அனைத்து பன்றிகளும் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் 75 லட்சத்துக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பண்ணையில் உள்ள 150 வரையான பெரிய பன்றிகளும் 100ற்கும் மேற்பட்ட பன்றி குட்டிகளும் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர், இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டவுடன் பன்றி ஒரு நாள் உணவு உட்கொள்ளாது இருக்கும் என்றும் மறுநாள் நடுங்க தொடங்கும் என்றும் தொடர்ந்து அவை இறந்துவிடும் எனவும் நோய் தாக்கம் ஏற்பட்டு 2 நாட்களுக்குள் பன்றிகள் இறந்து விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் முதல் சுகாதாரத்துறை என அனைத்து மாவட்டங்களிலும் அனுமதி பெற்று பெருமளவு நிதியினை முதலீடு செய்து ஆரம்பித்த தொழில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த வைரஸ் தாக்கம் எனது பண்ணையை முற்று முழுதாக அழித்துவிட்டது. மீளவும் இந்த தொழில்துறையை என்னால் ஆரம்பிக்க முடியுமா என்ற நிலைமையே தற்போது காணப்படுகிறது. அரசோ அல்லது உரிய திணைக்களங்களோ இதற்கான நட்டகீட்டை ஓரளவு தந்துதவினால் என்னால் மீண்டும் பன்றி வளர்ப்பு தொழிலை ஆரம்பிக்க முடியும் எனவும் பண்ணை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.